டாக்டர் எம்மா அவர்கள் மருத்துவமனையில் நீண்ட நேரம் செலவிட்ட போதிலும் டாக்டர் ரியானுடனான தனது உறவு வலுவானது என்று எப்போதும் நினைத்தார். அவர்கள் இருவரும் தங்கள் நோயாளிகளுக்காக அர்ப்பணிப்புடன் இருந்தனர், மேலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீதான காதல் வலுவடைந்தது. இருப்பினும் ஒரு அதிர்ஷ்டமான மாலை ரியானின் தொலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தியை எம்மா கண்டுபிடித்தார். அதை எல்லாவற்றையும் மாற்றியது. இது செவிலியர்களில் ஒருவரிடமிருந்து வந்தது மற்றும் ஊர் சுற்றும் தொனி தவறாமல் இருந்தது. எம்மா துரோகத்தின் வேதனையை உணர்ந்தாள். ரியான் தன்னை ஏமாற்றிவிட்டானா என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவள் ரியானை எதிர்கொண்டபோது அவன் அதை துலக்க முயன்றான். இது ஒரு பாதிப்பில்லாத உரையாடல் என்று கூறினார். ஆனால் எம்மாவுக்கு நன்றாகத் தெரியும். நர்ஸ் ரியானை பார்க்கும் விதத்தை பார்த்த அவள், தன் காதலன் தன்னிடம் பொய் சொன்னதை அவள் அறிந்தாள். நம்பிக்கை உடைந்தது. மேலும் எம்மாவால் ஆழ்ந்த சோகத்தை உணராமல் இருக்க முடியவில்லை. அவர்களுடைய உறவுதான் நினைத்தது போல் வலுவாக இல்லை என்பதையும், ரியானின் துரோகம் சிறிது காலமாக நடந்து கொண்டிருப்பதையும் அவள் உணர்ந்தாள். அதற்குப் பின் வந்த நாட்கள் எம்மாவுக்கு கடினமானவை. அவள் வேலையில் கவனம் செலுத்த முயன்றாள், ஆனால் துரோக உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. அவள் உண்மையில் உள்ளே இறக்கும்போது பரவாயில்லை என்று பாசாங்கு இயக்கங்கள் மூலம் செல்வது போல் உணர்ந்தாள். ஒரு காலத்தில் சிகிச்சை மற்றும் அன்பின் இடமாக இருந்த மருத்துவமனை இப்போது சிறைச்சாலை போல் உணர்கிறது. எம்மா இனி வேலை செய்யாத உறவில் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்தாள். எப்படி தப்பிப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. பின்னர் அவளுக்கு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மறுமுனையில் இருந்த குரல் அவளது இரத்தத்தை குளிர்ச்சியாக ஓடச் செய்யும் ஒற்றை சொற்றொடரை கிசுகிசுத்தது. ரியான் அவள் நினைத்த மாதிரி இல்லை.